ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமாவாசைனாலேயே சாமி ஷெல்ஃபுக்கு முன்னாடி கோலம் போட்டிருக்கோம். வீடு வாசலில் கோலம் போடவே இல்லை. சாமிக்கு இன்றைக்கி பூவே இல்லை. ஈவினிங்குள்ளே சாமிக்கு பூ வாங்கிட்டு வரணும். ஏன்னா பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வரணும். ஈவினிங் தான் குலதெய்வ பூஜையும் செய்யணும். அதனாலேயே ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். இன்றைக்கி அமாவாசைனாலேயே நமக்கு எப்பவும் போலையே சாம்பார், சாதம், சாப்பாடு அப்படியே தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். 7:30 இன்றைக்கி சமையல் முடிச்சாச்சு. சமையல் முடித்து வெளியே கெயிட்டு பூட்டிருச்சான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஷீரோ அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அப்படியே ஷீரோ கை கொடு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருந்தான். இப்போ தாங்க கட்டை எடுத்து காயெல்லாம் நறுக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லாம் கையில் வச்சுட்டு நறுக்கி இந்த கை ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. கை ஃபுல்லாக புண்ணு வந்துடும். ஒரு இந்த மாதிரி டயத்தில் கை ஃபுல்லாக புண்ணு வந்துடும். அதனாலே இப்போ தான் கட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். புண்ணெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஆறிட்டு வருது. யாருமே அப்படி பண்ணாதீங்க. பால் வந்து பூஸ்ட்டை கொடுத்தா பாப்பா எழுந்திரிச்சிடுவா. அப்படியே டக்குன்னு கிளம்பிடுவோம். அவங்க அப்பா கிளப்ப வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு பூ மார்க்கெட்டில் போய் பூவும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தலைகீழ் பூ வச்சுருக்கோம். அமாவாசைனால் ஒரு கிளாஸ் பவுலில் கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே 7 கிராம்பு வச்சு வாசலில் ஹாலில் வைங்க. ரொம்ப நல்லது.